வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கிற பன்னீரில் அழகாக ஒரு சில்லி பன்னீர். இந்த சைஸுக்கு நான் பன்னீர் 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி பண்ண போகிறோங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன், இப்போ கார்ன்ஃப்ளவர் சோள மாவு அதே அளவுக்கு, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர், இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே கிளறுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக கிளறணும், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பன்னீர், அப்படியே உடஞ்சிரும். உடையாத அளவுக்கு நேக்காக அப்படி கிளறுங்க. ஏன்னா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம், அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். இப்போ தேவைன்னா அப்படி லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க. என்ன சூடாக இருக்கான்னு ஒரு சின்ன துளி போட்டு பார்த்துருவோம். எண்ணெய் சுட்டுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, 1 by 1 போடுங்க. அப்படி இப்போ ஃப்ரை பண்ண பன்னீரை தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த பன்னீர் உங்களுக்கு என்ன சைஸ் தேவை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிப்பரேஷனுக்காக போக போகிறோம். இந்த யூனிட்டை நான் சூடு பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய், உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயை சேர்த்துக்குங்க. அது கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூண்டோட அரோமா தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1 ஸ்பூன், ஒரு 4 அல்லது 5 பூண்டு சின்ன பல் அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா அந்த ஃப்ரை ஆகும்போது கிடைக்கிற அரோமா இருக்கு பாருங்கள், அதுதான் அந்த டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த வெங்காயத்தாளோட கீழ்ப்பகுதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சாஸு, இது டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது ரெட் சில்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் கேப்சிகம் 2ஐயும் சின்ன சின்ன ஸ்கொயர் பீஸாக அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ஒரு க்ரன்ச்சியாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதில். இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், இப்போ கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சோயா சாஸ்,
ஒரு அரை ஸ்பூன் வினிகர். அவ்வளோதான். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. கொஞ்சம் அந்த ஹீட்டில் வேகட்டும். இது இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தாள் ஃபைனலாக கார்னிஷிங்காக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஒரு டேஸ்ட்டுக்காக. இந்த ஸ்டேஜில் நமக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா பன்னீர், அதை சேர்த்துருங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். சில்லி பன்னீர் ஃப்ரை ரெடி. மாதிரி பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம வீட்டிலே ஒரு 200 கிராம் பன்னீரை வாங்கி அழகாக நீங்கள் ஃப்ரை பண்ணி இதே மாதிரி ஒரு சில்லி பன்னீர் ரெசிபி. பெரியவங்க சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் காரம் நீங்கள் ஒரு மிளகாய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சில்லி கம்மியாக போட்டுக்கலாம். அந்த சில்லி பன்னீர் ரெசிபி ஒண்டர்ஃபுல் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.